அஞ்சலிய பத்தின உண்மை எல்லாமே கார்த்திக்குக்கு தெரிஞ்சுட்டு, கடைசியில கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம கார்த்திக்குக்கு இந்த எப்படி இந்த உண்மைகள்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவளும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ பண்ணி பார்த்தா அந்த சொத்து எல்லாத்தையுமே தன் பேருக்கு மாத்தணும் அப்படின்றதுக்காக. ஆனா கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே வந்து ஆட்டத்தையே கலைச்சு விட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லவரா மாறிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூடாது. ஏன் ஒரு எறும்புக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, துரோகம் செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்றாரு. இதனால தான் இப்போ அஞ்சலி வசமா மாட்டிக்கிறா. ஏன்னா நம்ம கார்த்திக் கிட்ட அஞ்சலிய பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே எஸ்எஸ்கே சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாம கௌதமும், இலக்கியாவும் அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா இங்க சர்டிபிகேட் குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாம அஞ்சலி இத்தன நாளா எதுக்காக உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து உன் மேல பாசமா இருக்கிற மாரி நடிச்சது. அடுத்ததா இந்த கௌதமோட சொத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பேருக்கு வர வச்சது. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் யாரு அப்டின்னா, அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அவ போட்ட பிளான் தான். அவளோட சேர்ந்து நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டோம். அதாவது நானும் தப்பு பண்ணியிருக்கேன், இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல. ஆனா அஞ்சலி நல்லவ கிடையாது. உனக்கு ஏத்தவ கிடையாது. உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி ரொம்ப கேடு கெட்டவ. அவளோட திட்டமே உன்னோட சொத்து எல்லாத்தையுமே அவ பேருக்கு மாத்திட்டு, அதுக்கப்புறம் உன்ன அடிச்சு விரட்டுறது தான் அவளோட முழு பிளானா இருந்துட்டு இருக்கு. அதனால உஷாரா இரு கார்த்திக் அப்டின்ற மாரி வந்து சொல்லி, கார்த்திக் கிட்ட இந்த எஸ்எஸ்கேவே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்எஸ்கேவுக்கு மண்டையில வந்து பார்த்தீங்கன்னா மரம் கழண்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க. அப்பதான் உண்மை தெரிய வருது. அதாவது எஸ்எஸ்கேவுக்கு இப்போ 6 மாசத்துல சாக போறோம் அப்படின்ற உண்மை தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் ஏற்கனவே பண்ண பாவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கப்புறம் நல்லது பண்ணி அந்த ஒரு பாவத்த வந்து பார்த்தீங்கன்னா கழிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி எஸ்எஸ்கே முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எஸ்எஸ்கே சொல்றத நம்பவே இல்ல. கடைசியில தான் அஞ்சலியோட சுயரூபம் தெரிஞ்சு அஞ்சலிய அடிச்சு அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா விரட்டுறாங்க. இப்போ அஞ்சலிக்கு எங்க போறது, என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் இலக்கியா கிட்டயே வந்து நிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த மாரி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடிச்சு விரட்டிட்டான். கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அ அதாவது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டான். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம இலக்கியாவுக்கு கொண்டாட்டமா இருக்கு. ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நெறைய தப்பு செஞ்சா. பட் இருந்தாலும் நெறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவள மன்னிச்சு மன்னிச்சு விட்டாச்சு. ஆனா கடைசியில அவ எல்லாருக்குமா சேர்த்து மிகப்பெரிய ஒரு ஆப்ப வந்து வச்சா இல்லையா? அந்த ஒரு ஆப்ல இருந்து இதுக்கப்புறம் அஞ்சலியால மீளவே முடியாது. இனிமே யார் நினைச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஏது பண்ணாலும் சரி, அஞ்சலி மறுபடியும் கார்த்திக் கூட ஒண்ணு சேர்றது நடக்கவே நடக்காத காரியமா இருக்கும். அதுவும் இல்லாம அஞ்சலி வந்துட்டு இந்த மாரி நான் கார்த்திக் கூட சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க. அதாவது அ அந்த சொத்துல பாதி சொத்து நீங்க 2 பேரும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கார்த்திக் கூட வாழணும். அப்படி இப்படின்ற மாரி வந்து அஞ்சலி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த ஒரு டைம்ல இலக்கியா இருந்துட்டு, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு வாய்ப்பு குடுக்க போறதே கிடையாது. நீ இப்போ உண்மையிலேயே திருந்திருந்தா கூட எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏற்கனவே உன் மேல வந்து பார்த்தீங்கன்னா, கரிசனம் காட்டுனதுனால, கௌதம்க்கு வந்து எவ்ளோ பெரிய அடிய குடுத்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதாவது உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக கௌதம் அவ்ளோ போராடினாரு. ஆனா கௌதமையும், கார்த்திகையும் எப்படி பிரிச்சு, இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கணியோ, அதாவது கௌதம் கிட்ட இருந்து ஏமாத்தி சொத்த புடுங்க வச்சியோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட சாப்டர் வந்து க்ளோஸ். இதுக்கப்புறம் கார்த்திக் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணத்தையும் வச்சுக்காத அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.